நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எஜமான் இயேசு மகாராஜன், அந்த ஜீவனுள்ள ஜீவாதிபதி மனித அவதாரம் எடுத்து மனிதனாய் சுற்றித்திருந்த நாட்களிலே செய்த அற்புத அடையாளங்கள் பல ஆயிரம் வேதம் சொல்கிறது. அவைகளை எழுதினால் இந்த உலகம் கொள்ளாது என்று. சிலவற்றை நமக்கு தெரிய வேண்டும், நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதற்காக சில அற்புத அடையாளங்களை மாத்திரம் நமக்கு இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறார்கள். ஆம், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு 2 கைகள் தான் இருந்தது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு 2 கால்கள் தான். நம்மை போல வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை உருவாக்கும் பொழுது அவருடைய சாயலிலே உருவாக்கினாராம். ஆம், என்ன ஒரு அன்பு பாருங்களேன்! மனிதன் மேல் வைத்த அன்பு என்ன ஒரு எவ்வளவு பெரிய அன்பு என்று பாருங்களேன். நம்மை போல அவர் இந்த மனித ரூபத்துக்கு வந்திருந்தார். மனித ரூபத்துக்கு வந்திருந்த தெய்வாதி தேவனுடைய அவயங்களை பேச வேண்டும் என்று நான் விரும்பி இந்த நாளிலே என் எஜமானுடைய அவயங்களை குறித்து உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். கடந்த நாளிலே முதலாவது என் எஜமானுடைய கால்களை குறித்து உங்களுக்கு பேசினேன். அடுத்தபடியாக என் எஜமானுடைய கரத்தை குறித்து பேசினேன். இன்றைக்கு என் எஜமானுடைய விரல் எப்படிப்பட்டது என்று உங்களோடு சொல்ல இருக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வாதியுடைய அவயங்களை சிந்திப்பது, அவருடைய அவயங்களை குறித்து மேன்மை பாராட்டுவது நமக்கும் ஒரு மேன்மைதான். ஆமென் தானே? நடிமை கிடைந்த இந்த பாக்கியத்துக்காய் அவர் நன்றியோடு நான் துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் எஜமானுடைய விரல் எப்படிப்பட்டது என்று நான் முதலாவது உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். என்னோடு திருப்புங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் விதமாய் சொல்கிறது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி என்ன சொன்னார்கள்? இயேசுவே, ஒரு பெண்ணை விபச்சாரத்திலே பிடித்து கொண்டு வந்திருக்கிறோம். இவளை நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்ல வேண்டும். நீர் அன்புள்ள தேவனா? அன்புள்ள தேவன் என்றால் இவரை எப்படி தப்பு வைக்க முடியும்? நீர் என்ன சொல்கிறீர் என்று என் எஜமானிடம் கேட்ட பொழுது, என் எஜமான் நீதியுள்ள நியாயாதிபதி தம்முடைய விரலினால் கீழே எழுதுகிறார். அதிலே அந்த யோவான் கவனித்திருக்கிறார் பாருங்களேன். அவர் குனிந்து, இன்னைக்கு ஒரு நடிகை எங்கேயாவது டீ குடிச்சிட்டா போதும், அந்த நடிகை இந்த கடைக்கு வந்து இப்படி இறங்கி வந்து டீயை குடிச்சாரு பார்க்கணுமே. அப்படித்தானே நான் உங்களோடு பேசுவாராக. ஐயா, மறைமுக பாவம் என்று சொல்லி மறைமுகமாய் பாவம் செய்தவளை, யாருக்கும் தெரியாது என்று சொல்லி பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தவளை பிடித்து விட்டார்கள். அவள் மேல் குற்றம் சுமரும்படி பிடித்து கொண்டு கொல்லும்படி வரும் பொழுது என் எஜமான் குனிந்து தம்முடைய விரலினால் நம்மை தப்புவிக்க ஐயா, எத்தனை ஆயிரம் மறைமுக பாவங்கள் இருதயத்தில் இருக்கின்றன, எத்தனை வெளிக்கு வராத பாவங்கள் இருக்கின்றன. யோசித்து பாருங்களேன். என் ஆண்டவங்களோடு பேசுவோராக. ஜனங்கள் என் எஜமானை குற்றம் சாட்ட நினைத்தார்கள். என் எஜமானுடைய விரலோ அவர்கள் மேல் குற்றம் சாட்டி அவர்களை விடுவித்தது மரணத்தில் இருந்து. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். என் எஜமானுடைய விரல் கீழே எழுதிற்று, எனக்காய் ஒரு
பெரிய தெய்வத்துடைய விரல் எழுதுகோலாய் மாறினது ஐயா, எழுதுகோலாய் மாறினது. யாருமையான தேவஜனமே, நான் உங்களுக்கு சொல்வேன், உனக்காய் ஒரு கரம், அடிக்கப்பட்ட கரம், உன்னுடைய அக்கிரமங்களை பாவங்களை மன்னிக்கிற ஒரு தெய்வத்துடைய விரல் நம்மை தப்புவிக்கிற ஒரு எழுதுகோலாய் மாறினது. ஆம், முதலாவது இந்த கரம் சட்டங்களை எழுதி கொடுத்தது. யாத்ராமுகத்திலே மோசையோடு தேவன் முகமுகமாய் பேசி சீனாய் மலைகளை 10 கட்டளையை நமக்கு எழுதி தந்தது. அதே கரம் நம்மை தப்புவிக்க, பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்க, மரண பிடியிலிருந்து விடுதலையாக்க குனிந்து எழுதிற்று. உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன். நான் இந்த சம்பவத்தை அடிக்கடி நினைவு கூறுவேன். அடிக்கடி உங்களிடத்தில் சொல்லியிருக்கலாம். அத்தனையும் போய் நின்று நான் தான் பரிசுத்தவான், நான் தான் நீதிமான், என்னை போல ஒருவனும் இல்லை என்று போயிருப்போம். ஒருவேளை நான் அந்த கூட்டத்தில் இருந்திருந்தால் எப்படி இருந்திருப்பேன்? முதலாவது ஆளாக போயிருப்பேன். என்னை போல ஒருத்தனும் இல்லையா, எனக்கு எவ்வளோ பெரிய நீதிவான், எப்பேற்பட்ட கூட்டத்துக்கு போகிறேன், எப்படி கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது, நான் தான் என்று சொல்லியிருப்பேன். ஜனங்களும் சொல்லியிருப்பார்கள், போங்கய்யா போங்க, நீங்கள் தான். ஆமாம், அங்கே நிஜமானுடைய கரம் கீழே எழுதிரும் ஐயா, என் நினைவு என்னென்னு எழுதிருமே. நான் செய்ததெல்லாம் உலகத்துக்கு தெரியாது, ஊருக்கு தெரியாது என்று நாம் நினைக்கிறதை கீழே எழுதிவிட்டது. என் எஜமானுடைய கரம் பாவத்தை உணர்த்துகிற கரம். என் எஜமானுடைய கரம் பாவத்தை உணர்த்துகிற கரம். பாவத்தை உணர்த்தினது. எல்லோரும் ஓடிவிட்டார்கள், எல்லோரும் ஓடிவிட்டார்கள். ஒரு நாள் அருமையான தெய்வ மனிதர் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவிடம் ஒரு ரயில்வே அதிகாரி, எப்படியாவது இவர் சும்மா சொல்லுகிறார், இவரை எப்படியாவது நாம் ஏளனம் பண்ண வேண்டும் என்று அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். நான் இந்த இடத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கிறேன், எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது, நாங்கள் உன்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லுங்க. என்ன, நீங்கள் எப்படி பேரை சொல்லி கூப்பிடுதீங்க, நீங்கள் எப்படி செய்தீங்க அதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார். அருமையான ஐயாவோ, இவருக்கு நான் என்ன பதில் சொல்ல வேண்டும் அப்பா, எனக்கு ஏதாவது சொல்லுங்க டேடி, எனக்கு ஏதாவது சொல்லுங்க என்று சொல்லி ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அருமையான டிஜிஎஸ் ஐயா சொல்லியிருக்கிறார், கேள்வி கேட்டாச்சா, நானும் ஒரு கேள்வியை கேட்கிறேன் உங்களிடத்தில், எனக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் மனைவியை கொன்று ரயில் தண்டவாளத்தில் போட்டுவிட்டு ஆக்சிடென்ட் என்று சொல்லி நீ கொலைகாரன் தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறாயே, எப்படி என்றாராம். அவ்வளவுதான், ஓடிய வேண்டாம். ஐயோ, நம்முடைய எல்லாம் தெரியுமோ என்று நாம் நினைக்கிறோம். நம்மை ஒருவரும் பார்க்கவில்லை, நாம் செய்த பாவங்களை யாரும் பார்க்கவில்லை, நாம் செய்த அநியாய அக்கிரமங்களை யாரும் பார்க்கவில்லை. அரசுக்கு தெரியாது, நம்முடைய கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைக்கு தெரியாது என்று நினைக்கிறோம். எல்லாவற்றையும் தெரிந்த ஒரு தெய்வம் இருக்கிறார், எல்லாவற்றையும் தெரிந்த தெய்வம் இருக்கிறார். அவருடைய விரல் உன் பாவங்களை எழுதும். அவருடைய விரல் உன் பாவங்களை எழுதுகிற ஒரு எழுத்தாணி என்பதை நீ மறந்து விடாதே. அதைத்தான் என் எஜமான் சொல்லியிருக்கிறார். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவம் உன் வாசப்படியிலே படுத்திருக்கும் என்று. பாவத்தோடு வாழ வேண்டாம். பரிசுத்தர் இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்குள் நாம் வருவோம். அவருடைய விரலை குறித்து வேதாகம் இப்படியாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஓர் எழுதுகோல், நம்மை தப்புவிக்க சட்டத்தை நமக்காய் எழுதி கொடுத்த ஓர் எழுதுகோல் என்று. என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த எழுதுகோலின் வல்லமை என்னவென்றும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடு திருப்புங்களேன். யோவான் 9ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. என் எஜமானுடைய விரல் ஓர் எழுதுகோல் என்று சொன்னேன். என் எஜமானுடைய விரல் இங்கே நோய் தீர்க்கும் மருந்தாக இருக்கிறது ஐயா. மனிதனுடைய பாவ நோய்களை, சாப நோய்களை, வியாதிகளை நீக்குகிற ஓர் மருந்தாக இருக்கிறது. ஒரு குருடன் இருக்கிறார்,
பிறவியிலே கண்டறியாத ஒரு மனிதன் அந்த பிறவியிலே கண்டேத மனிதனை என் எஜமானோட கொண்டு வரும் பொழுது என் எஜமான் சேருண்டாக்கி அவருடைய கண்களிலே தம்முடைய அந்த திரு கரத்தினால் தொட்டிருக்கிறார். சேருண்டாக்கியதை பூசி நீ போ அந்த குளத்திலவே கழுவிட்டு வா, சிலோபாம் என்று சொல்லுகிற அந்த அனுப்பப்பட்டவன் என்று சொல்லப்படுகிற அந்த குளத்திலவே கழுவிட்டு வான்னார். குளத்தில் வெள்ளம் இருந்துச்சா? என்னெல்லாமோ கழுவிட்டு போனேன், ஆட்டை கழுவுனா மாட்டை கழுவுனா என்னதெல்லாமோ கழுவிட்டு போனேன். அந்த குளம் எவருக்கும் சுகமாகலை. என் எஜமானுடைய கரம் வியாதியை நீக்குகிறது. என் எஜமானுடைய விரல் வியாதியை நீக்குகிறது, பரம்பரை வியாதியை நீக்குகிறது, உன்னை தொடர்ந்து வருகிற நாள்பட்ட வியாதியையும் நீக்குகிறது. ஆமென், 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 ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். என் எஜமானுடைய விரல் அந்த வல்லமை எவ்வளவு பாருங்களேன். அவ்வளவுதான். என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அந்த விரல் உனக்கு நேராக மீட்டப்பட இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அன்றைக்கு முடியாது, உன் ஆயுசு நாட்கள் முழுவதும் இதே வியாதியோடு தான் இருக்க வேண்டும், இதே பிரச்சனையோடு தான் இருக்க வேண்டும், இதே போராட்டத்தான் இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் சொல்லியிருக்கலாம், இல்லையே நீங்களே நினைத்திருக்கலாம். ஆனால் என் எஜமானுடைய கரம், குணமாக்கும் கரம் வருகிறது. அந்த குணமாக்கும் கரம் உங்களை தொடும் பொழுது அது பரம்பரை வியாதியோ பரம்பரை சாபமோ இல்லையே நீங்கள் உங்களுடைய அக்கிரமத்தினால் பாவத்தினால் செய்த வியாதியாக இருந்தாலும் சுகமாக்க வல்லமை உள்ள கரம். அந்த கரம் ஒருவரும் செய்யக்கூடாத அதிசயங்களை செய்கிறாராம் எஜமான இயேசு மகாராஜன். நான் இன்றைக்கு அதற்கு மேலே சொல்லுவேன், என் அன்பு தேவ ஜனமே, நம்முடைய விரல் பாவங்களை தூண்டுகிறது, பாவங்களை செய்கிறது, பாவங்களுக்கு ஆணிவேராக இருக்கிறது. என் எஜமானுடைய விரலோ சுகமாக்குகிறதாக இருக்கிறது, நம்மை தப்பு வைக்கிறதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த சத்தத்தை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கரம் உங்களை தொட இருக்கிறது. உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஒரு கரம், நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை சுமக்க வந்த ஒரு கரம். அதனால் தான் சிலுவையிலே என் எஜமான் தொங்கும் பொழுது அத்தனை பேரும் அவரை கரத்தை நீட்டி இதோ தொங்குவதை பாருங்கள் இவனை என்று சொல்லி ஏளனம் பண்ணினார்கள். நமக்காய் நம்மை தப்புவிக்கிறதுக்கு எழுதுகோலாயிருந்த கரம், நம்மை குணமாக்குகிற ஒரு கரம், ஒரு குணமாக்குகிற மருந்தாயிருந்த கரம் இன்றைக்கும் நீட்டப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறது. அவருடைய கரத்தின் வல்லமை வெளிப்படட்டும் ஐயா, வெளிப்படட்டும் அப்பா. இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அங்கே ஒரு நாயனூர் என்ற ஒரு ஊரிலே ஒரு வாலிபன் மரித்து போனான். எல்லோரும் சொல்கிறார்கள், மரித்த மனிதனை இனி என்ன செய்ய முடியும்? ஐயா, உங்களுக்கு பல 1000 கோடிக்கு சொத்து இருக்கலாம், பல கிலோ கணக்கு நகை இருக்கலாம், என்னவெல்லாமோ இருக்கலாம், செத்தால் என்ன செய்ய? அடக்கம் பண்ணித்தானே ஆகணும். நம்முடைய வழக்கப்படி எரிக்கவோ புதைக்கவோ செய்வோம். கடந்த நாட்களிலே ஒரு வினோதமான ஒரு அடக்கத்தை சமூக வலைதளங்கள் பரப்பின. உண்மையா பொய்யா என்று தெரியாது. ரத்தன் டாட்டா என்ற ஓர் பெரிய மனிதர் மரித்தார். எரித்தார்களா புதைத்தார்களா என்று தெரியாது. அவருடைய விளக்கத்தின்படி அப்படி விட்டு விட்டார்கள் என்று சொல்கிறார்கள், என்னமோ. ஆனால் எப்படியும் அந்த உருவம், அந்த பாடி வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. பார்த்து கட்டின வீட்டில், கடை வாங்கி கட்டின வீட்டில் மூச்சு போச்சுன்னா எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? 2 நாள் 3 நாள் தாங்குமா? அதை தாண்டுமோ? என் அன்பு தேவ ஜனமே, அங்கே அப்படித்தான். ஒருவேளை என்னுடைய கற்பனை இருக்கலாம், இல்லாமல் போயிருக்கலாம். அதே தாயுடைய மகனுக்காய் எல்லோரும் அழுகிறார்கள். அந்த தாயும் சொல்லியிருப்பாள், வைத்தியரை பார்த்து, ஐயா ஏதாவது செய்யுங்க, என் மகன் நல்லா பேசிக்கிட்டு இருந்தான் ஐயா, என் மகன் இப்போதான் நல்லா பேசிக்கிட்டு இருந்தான்,
ஐயோ, என் மகன் எவ்வளோ அன்பாக இருந்து எவ்வளோ பாசமாக உள்ள மகன், என் கணவன் மறித்த பின்பு என் மகன் தானே எனக்கு ஆறுதல். எவ்வளோ அவன் என்னதெல்லாம் சொன்னான், நான் பெரிய ஆள் ஆகி உங்களுக்கு நான் நல்லது செய்வேமா, நான் நல்ல வீடு கட்டுவேன், நல்ல உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னானே, இப்படி மறித்துட்டானேன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறார்கள். எல்லோரும் சொல்லுதாங்க, இனி நீ அழுது பிரயோஜனம் இல்லை, என்ன செய்ய, நீ வாங்கி வந்த வரம். இப்படித்தான் சொல்லுதாங்களா சகோதரியே? இப்படித்தான் சொல்கிறாங்களா உங்களுக்கும்? நீ வாங்கி வந்த வரும், நீ அழுத பிரயோஜனம் இல்லை, அவ்வளவுதான். எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இனி நீ உன்னுடைய மகனை நீ பார்க்க முடியாது, உன்னுடைய மகனை நீ இந்த வீட்டில் வைத்திருக்க முடியாது. கொண்டு போவோம் என்று கொண்டு போகிறார்கள். எல்லாருடைய கண்களும் அந்த மரித்து போன மகனை பார்க்கிறது. என் எஜமானுடைய கண் மாத்திரம் அன்றைக்கு அந்த அழுகிற அந்த ஸ்திரீயினை பார்க்கிறது, தாயை பார்க்கிறது. அவ்வளவுதான். என் எஜமான் ஓடி சென்று வேதம் சொல்லுகிறது, அவர் பாடையை தொட்டார், பாடையை போய் தொட்டார், குஷ்டரோகியும் போய் தொட்டார். எல்லோரும் பயந்து ஓடுகிற பொழுது, ஐயா, இன்றைக்கு நீ நம்புகிற, நீ பெரிதாய் எண்ணுகிற, தன்னை தெய்வம் என்று சொல்லுகிறவனும் சொல்லுகிறான், மறித்தால் தீட்டு என்று. தீட்ட போய் நிஜமால் தொட்டார், உயிர் வந்தது. ஆமேன், ஆமேன், ஆமேன். சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கும் ஆங்காங்கே நடக்கிறது. அவர்களுக்கு பிரியமில்லாதவர்கள் கோயிலுக்குள் போனால் தீட்டு என்று சொல்லுகிறான். தீட்டுள்ள இடத்துக்கு நிஜமான் போனார், அந்த தீட்டு சரியாயிற்றையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். பழைய ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. நடிகை ஜெயமாலினி என்று ஒரு நடிகை இருந்தாள். இப்பொழுது இருக்கிறாரா இல்லையா தெரியல. அவள் ஒரு கோயிலுக்கு சென்றாள். தான் வழிபடக்கூடிய, தான் நேசிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனாள். தீட்டுப்பட்டது என்று சொல்லி தீட்டு கழித்தார்கள். ஒரு தீட்டுள்ள பெண் எவ்வளவும் குணமாகாமல் எல்லா வயிற்றுட்டையும் போய் ஒன்று குணமில்லாமல் இனி அவ்வளவுதான் நினைச்சப்போ என் எஜமானுடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவளுக்கு இருந்த தீட்டு போய்விட்டது. யார் தெய்வம்? யார் அற்புதம் செய்கிறவர்? எண்ணி பாருங்களையா, நம்மால் தீட்டுப்படுகிற தெய்வம் அல்ல இந்த இயேசு கிறிஸ்து. பிணத்தை சுமந்து கொண்டு போய் புதைக்க போய்கிட்டு இருக்க பிணத்தை நடு வழியில் போய் தொட்டு சுகம் கொடுத்த ஒரு தெய்வம், உயிர் தந்த ஒரு தெய்வம். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்களேன். என்னாலுடைய நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. ஐயா, இன்றைக்கு அந்த விரலுடைய வல்லமை இன்றைக்கும் அதே போல்தான் இருக்கிறது. இன்றைக்கும் அதே வல்லமையோடு தான் நிஜமான் இருக்கிறார். அந்த விரலுடைய வல்லமை இன்றைக்கும் உனக்கும் வர இருக்கிறது. நான் சொல்வேன், உன் முடிந்துன்னு நினைச்ச அந்த காரியத்தை ஆண்டவர் தொடங்கியிருக்கிறார். உன் பிள்ளை வாழ்க்கை அவ்வளவுதான், இனி முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்களா? என் நிஜமானுடைய விரல் உன்னை தொடங்கியிருக்கிறது. உன் பிள்ளை வாழ்ந்திருக்கும், உன் பிள்ளை நல்ல வேலை செய்யும், உன் பிள்ளைக்கும் தேவன் ஒரு குழந்தையை தருவார். நீ யாரை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறாய்? உலகத்தை கண்டு பயப்படுகிறாயோ? உன் சொந்தங்கள் சொன்னதை நம்புகிறாயோ? உனக்கு உதவி செய்யாதவன் சொன்னதை எண்ணி நீ வருந்தி கொண்டு இருக்கிறாயோ? உனக்கு உதவி செய்ய திராணி இல்லாதவன் சொன்னதை எண்ணிக்கொண்டு இருக்கிறாயோ? என் எஜமானை பாருங்களேன். ஐயா, 3 சம்பவத்தை சொன்னேன். ஒரு சம்பவம் முதலாவது சொன்னேன். என் எஜமானுடைய விரல் ஒரு எழுதுகோல், உன்னை தப்புவிக்க ஒரு எழுதுகோல். என் எஜமானுடைய விரல் வல்லமை உள்ளது, சுகமாக்குகிறது என்று இன்றைக்கு சொல்வேன். இந்த வேதாத்துக்கு, இந்த வசனத்தின்படி நான் உனக்கு சொல்வேன். எனக்கு அருமையான தேவஜனமே, என் எஜமானுடைய கரம் உயிர்ப்பிக்கிற கரம். செத்து போன காரியத்துக்கு ஐயோ, எங்களுக்காய் போராட ஒருவரும் இல்லை, எங்களுக்கு வழக்காட ஒருவரும் இல்லை, எங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உன்னுடைய அந்த செத்து போன நீதிக்கு, உனக்கு செத்து போன அந்த கற்பத்துக்கு, உனக்கு செத்து போன அந்த அவயங்களுக்கு உயிர் தர வல்லமை உள்ள கரம் இந்த கரம். அந்த கரத்தின் வல்லமை உங்களை தொட இருக்கிறது. கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபையும் பிள்ளைகள் பரலோக பிதாவே, நான் உம்முடைய கரத்தை பற்றி உடைய பிள்ளைகளுக்கு சொன்னேன்.
நீர் இன்றைக்கும் ஜீவனுள்ள ஜீவாதி அல்லவா, நீர் ஜீவிக்கிறீர் அல்லவா. இதோ உடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். இவர்களை தொடுவீராக. இவர்களுக்கு விரோதமான கையெழுத்துக்கள் கட்டளைகள் இன்றைக்கு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் வேலைக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை கையெழுத்துக்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் உயர்வுக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை கையெழுத்துக்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வியாதிகள் நீங்கட்டும். வீடு பாதியில் நிற்கிறது, என்ன செய்வோம், கட்டி முடிப்போமா, நமக்கு நியாயமாய் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் வரவில்லையே, உதவக்கூடிய ஒருவரும் உதவவில்லையே என்று புலம்புகிற பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரை நீட்டப்படட்டும். செத்து போன அவயங்களுக்குள் உயிர் வரட்டும் அப்பா. செத்து போன கற்பத்துக்கு உயிர் வரட்டும். 6 வருடம் ஆயிற்று, 8 வருடம் ஆயிற்று, இன்னும் பிள்ளை இல்லையே, ஐயோ என் கற்பம் செத்து போயிட்டோ என்று புலம்புகிற பிள்ளைக்கு தேவனே இன்றைக்கு ஒரு ஜீவன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். கர்த்தாவே, என் பிள்ளைலாம் அவ்வளோதான், வேலைக்கு போகமாட்டானா, இப்படி தான் இருப்பானா, ஐயோ பொல்லாத நண்பரோடு சேர்ந்து இப்படி ஆயிட்டானே என்று புலம்புகிற நம்முடைய பிள்ளைக்கு தேவனே ஒரு இரக்கம் பாராட்டும். இன்றைக்கு அவனை கொண்டு போகிற, பொல்லாத வழிக்கு கொண்டு போகிற, பொல்லாத காரியத்துக்கு நடத்துகிற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். நமக்கு பிரியமாக நமக்கு சாட்சியாக மாறட்டும். ஆசீர்வாதமும் நன்மையும் நம்முடைய பிள்ளைகளை இன்று முதல் தொடர்ந்து வரட்டும் பிதாவே.